ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் டாக்டர் ஷெஃப் விக்கி. இன்னைக்கு சுமதி ஆண்டி எங்க கூட இருக்காங்க. இன்னைக்கு வித்தியாசமான ரெசிபி தான் பண்ண போறாங்க எப்போதும் போல. ஆண்டி என்ன பண்ண போறீங்க? வாழைத்தண்டு பொரியல். வாழைத்தண்டு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சாப்பிட்டு பாருங்க. நீங்க வாழைத்தண்டுனாலே நிறைய பேர் பயப்படுவாங்க சாப்பிட்றதுக்கு. இதை சாப்பிட்டா யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. யூரின் ப்ராப்ளம், கிட்னிக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. எனக்கு கிட்னில எல்லாம் எல்லாருக்குமே நல்லது, உடம்புக்கே நல்லது. வாழைத்தண்டு யாருக்கெல்லாம் கிட்னி ப்ராப்ளம் இருக்குதோ அவங்க நல்லதுன்றீங்க. உடம்புக்கே நல்லது. உடம்புக்கே நல்லது. சரி சரி, நீங்க ஆரம்பிங்க. நம்ம அப்புறமா சண்டை. இந்த வாழைத்தண்டை கட் பண்ணி வச்சுட்டு அதுல தோரம்பருப்பு கொஞ்சம் போட்டு ஒரு கை போட்டு வாழைத்தண்டை கட் பண்ணி தண்ணியில போடணும். சரி, அது ஊறின பிறகு அதை வடிச்சு வச்சாச்சு. அது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு. நீங்க எதுவுமே சமைக்கும் போது போட மாட்டீங்க, இங்க முன்னாடி. ஆமா, இத ஊற வைக்கணும்ல, கொஞ்சோண்டு சால்ட் போடணும். இதுக்கு கம்மியா தான் சால்ட் தேவைப்படும், ஏன்னா ஜாஸ்தி இழுக்காது. வாழைத்தண்டுல கலர் மாறிடுமே, நீங்க என்ன பண்ணீங்க? அதுக்குதான் தண்ணியில போடணும். வாழைத்தண்டை கட் பண்ணி வெளிய வச்சா, ஆமா, கட் பண்ண உடனே தண்ணியில போட்டுடணும். இல்ல வெளிய வச்சா மூஞ்சி தூக்கும். ஆமா, இது பொறுக்கணும். இதுல போட்டுடலாமா? கடுகு ஃபர்ஸ்ட் இல்ல, ஃபர்ஸ்ட் உளுந்தா? ஆமா, உளுந்து. உங்க சமையல் எல்லாமே தலைகில இருக்குது. எதுவுமே தான் கொஞ்சம் லேட் ஆகும். கடுகு கட்சி ஒரு வருஷமா எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறேன், எல்லாமே உங்கள்கிட்ட வித்தியாசமா கத்துக்கிறதா இருக்குது. பாருங்க, ஃபர்ஸ்ட் உளுந்த போட்டு அப்புறம் கடுகு போடுறேன். கடுகு போடணும். பாத்துங்க, கடுகு பொரிஞ்சு உளுந்து போடணும்னு. கடுகு சீக்கிரம் வந்துடும், உளுந்து கொஞ்சம் லேட் ஆகும். பாயிண்ட் நோட் பண்ணிக்க. வாழைத்தண்டு ஜூஸ் எல்லாம் குடிக்கலையா? அந்த மாதிரிதான் மெலிஞ்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லையே, நல்லா நம்மளோட இது உடம்புல இருந்து அந்த சால்ட் எல்லாம் வெளியே வந்துடும். அப்படியா? ஆமா. வெங்காயம் போட்டு, பச்சை மிளகாய். இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய், எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டீங்க. ஆமா. இப்போ இது வச்சிருக்கோம்ல வாழைத்தண்டு வடிச்சு, வாழைத்தண்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வடிச்சு வச்சிருக்கோம். வாழைத்தண்டு ஊற வைக்கும் போது தோரம்பருப்பு போட்டு ஊற வைக்கணும். வடிச்சுட்டு மஞ்சத்தூள் உப்பு போடணும், போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. சரிங்க ஆண்டி, நீங்க ஃபர்ஸ்ட் இந்த இன்கிரீடியன்ஸ்லாம் வைக்கும்போது பிடிச்ச விஷயமே தேங்காய் தான். தேங்காவா? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காய் தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த தேங்காய் சாதம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? பண்ணலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். தேங்காய் சாதம்லாம் பண்ணுவீங்களா? தேங்காய் சாதம், சாம்பார் சாதம், பிஸ்மில்லா பார்த்தா பாரு. ஏங்க எல்லாத்தையும் இன்னைக்கே சொல்லிட்டேன். அப்படி ஒரு ரெசிபியே இறக்கும், ஒரு ரெசிபியாக இறக்கும். இது கொஞ்சம் ஃப்ளேம் வைங்க. உங்கள்கிட்ட நிறைய ட்ரெடிஷ்னலான விஷயம்லாம் லைட்டாக அப்படியே கற்றுக்கிறேன். ஹோம் ஸ்டைல் மேட்டர்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறேன். இந்த பிரண்டை துவையல் பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? சாப்பிட்டா உடம்புக்கு எவ்வளோ நல்லது தெரியுமா? அப்படியா? ஆமாம். எதுக்கு நல்லது சொல்லுங்கள், எதனா ஒரு நியூட்ரிட்டிவ் வேல்யூ சொல்லுங்கள். நியூட்ரிட்டியா? நம்ம உடம்புல இருக்க ஹெவி சால்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணும். அப்போ பிபி பேஷண்ட்லாம் சாப்பிடலாம், எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. எந்த பேஷண்ட்னு இல்லை, எல்லாருக்குமே உடம்புக்கு நல்லது வாழைத்தண்டு. வாழைத்தண்டு தான் பெஸ்ட். ஆமா. எதுக்கு வாழைத்தண்டு ஜூஸா குடிக்கிறோம்? அது டைரக்டா போகும். இதுவும் சமையலும் சீக்கிரம் ஆயிடும். புரியுது புரியுது. ஆமா. எப்ப அந்த வாழைத்தண்டு வாங்கும்போது நடுத்தண்டா வாங்கணும். இப்ப வெந்திருச்சா? முடிஞ்சிடுச்சுப்பா. தேங்காய் போடணும். தேங்காவா? தேங்காய். ஆமா, தேங்காய் போட்டு. தேங்காய் தான் எனக்கு ஃபேவரட்டா. தேங்காய் தான் ஃபேவரட்டு. அதான் இந்த கோஸ் பொரியல், பட்டாணி பொரியல் விரும்பி சாப்பிடுவேன். தேங்காய் போட்டு சிம்பிளா முடிஞ்சிடும் இதெல்லாம். ஆண்டி தேங்காய் போட்டீங்க. தேங்காய் போட்டா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. அப்படியே இந்த கோஸ் பொரியல் பயங்கரமா இருக்கு. கோஸ் பொரியல் எவ்வளவு நல்லது தெரியுமா உடம்புக்கு? இதெல்லாம் சாப்பிட்டோம்னா வாரம் ஒரு டைம் சாப்பிடணும். கொத்தமல்லி போட்டுடலாமா? ஆமாம், போட்டுருங்க. கருவேப்பிலை சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. இது எடுத்துருங்க ஆண்டி, இது எடுத்துருங்க. அந்த ஃபுட் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க பாருங்க, ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுறாங்க. சாப்பிட்டு பார்க்கணுமாண்டி? சாப்பிட்டு பாருங்க.
வாழைத்தண்டு பொரியல். பொரியல், வாழைத்தண்டு பொரியல். வாழைத்தண்டுனாலே நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அதோட வேல்யூ தெரிஞ்சு, குணாதிசயம் தெரிஞ்சு, அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ தெரிஞ்சவங்க தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சூப்பர் சீனியர்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க, நிறைய வீட்டில் சொல்லுவாங்க, நிறைய பேர் கேட்க மாட்டாங்க யங்ஸ்டர்ஸு. ஸோ நானும் அதில் ஒரு விதம் தான். எவ்வளோ சீக்கிரம் ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குங்க. வாழைத்தண்டு மாதிரி ஃபீல் ஆகல. நல்ல ஒரு க்ரன்ச்சியாக, ஒரு ஹாஃப் குக்டாக, அதாவது வந்து ஒரு பிளான்ஸ்டு வாழைத்தண்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டி, பயங்கரமாக இருக்குது. பண்ணுறதும் ஈஸி. தேங்காய் அந்த பச்சை மிளகா, இந்த டேஸ்ட் எல்லாம் ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக வாழைத்தண்டு பிடிக்காதவங்களும் இந்த வாழைத்தண்டு பொரியலோட ரெசிபியை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவீங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்களும் சாப்பிடுவோம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட திரும்ப உங்களை சந்திக்கிறேன். அண்ட் பை ஃப்ரம் டாக்டர் ஷெஃப் விகே. ஓகே, பை.